நம்ம சிறுவேதம் கோவம் இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. ஆனால் சிந்தித்து செயல்பட்டால் அந்த கோவமே வரக்கூடாது. கோபம் இருக்கும் போது அமைதியாகுவது நன்மை. ஒரு சிறு வேதம் ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன செய்கிறாரு, சந்தோஷமாக அவங்க குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கார். ஒரு 10 ஆடு அவர்கிட்ட இருக்குது. தினசரி ஒரு ஆடாக குறைஞ்சிட்டே இருக்குது. இவருக்கு சரியான கோவம். என்னடா இது இப்படி ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காட்டு பகுதியில் உட்காந்து கோவமாக யோசிக்கும் போது அங்கே ஒரு தேவதர்கள் வராங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆடு ஒரு நாளும் காணாத. சரி, நான் உனக்கு ஞான சக்தியில் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். ஆனால் நீ ஒரு வரத்தை தான் கேட்கணும். ஆடு காணாமல் போகிறது என்ன யாருன்னு தெரியணுமா? அப்படி இல்லைன்னா உனக்கு காணாமல் போன அத்தனை ஆடுமே திருப்பி கிடைக்கணுமா அப்படின்னு. அப்போ இவருக்கு சிந்திக்கிறாரு, கோவம் வருது. இல்லை இல்லை, இது யார் எடுத்தாங்கன்னு மட்டும் என் எதிரில் நிற்கிட்டோம் அப்படின்னு. அப்போ சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மறுநாள் அவரை ஆடு கொண்டு போய் காட்டு பகுதியிலலாம் விட்டுட்டு உட்கார்றாரு. அப்போது இவர் எதிரில் வரும்போது ஒரு புலி ஒரு ஆட்டை பாயுது. அப்போ இவர் எதிரில் அந்த புலி நிற்கும் போது இவர் பயந்துடுறார். ஓ, இவ்வளோ நாளாக ஒரு ஆடாக இது புலி தான் பலி எடுத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் இவரே ஒரு பலி ஆயிடுறார். இப்போ தேவதர் கேட்கும் போது போனால் போட்ட, இதுக்கப்புறம் என் ஆடை யாரும் ஏதோ பண்ணக்கூடாதுன்னு வரத்தை கேட்டு அவர் அப்படியும் கேட்கல. திருடனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவர் கோவத்தால் எடுக்கிற முடிவு இது. எல்லாருக்கும் கோவம் வரும், ஆனால் சிந்திக்கணும். சிந்திக்கிற நேரத்தில் தான் விடை கிடைக்கும். கோவத்தால் எடுக்கிற முடிவுகளுக்கு விடை இல்லை. சரி, போனால் போகட்டும்னு விட்டுருந்தா இன்றைக்கி அவர் பலியாகியிருக்க மாட்டார். ஆடு பலியாகியிருக்காது, எதுவுமே ஆகிருக்காது. உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குணாதசா நலமாக இருக்கணும். ஒரு கோவம் வர நேரத்தில் எப்படி பேசணும், என்ன பேசணும், அதால் பாதிப்புகள் நிறைய வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோவப்படுறது நல்லது. எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டால் வாழ்க்கை முன்னேற்றம் பெற முடியாது. எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த நேரத்தில் அமைதியாகிட்டு அந்த கோவத்துக்கு என்ன விடன்னு தெரிஞ்சுக்கினாலே. எத்தனோ பேர் கணவர் மனைவி கோவப்பட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கு. வேலை விஷயம் கூட கோவத்தால் எடுக்கிற முடிவில் நல்ல வேலைகள் கூட அவங்க வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஆகிடும். கோவத்தால் பகை, பொறாமை இது எல்லாமே அதிகரிக்கும். கோவம் இருக்கணும். எந்தெந்த நேரத்தில் கோவம் வருதோ அந்த நேரத்தில் கோவப்பட்டு பேசிட்டு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அந்த கோவம் மறைஞ்சிடணும். அதுதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எல்லாரும் வாழ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம், சித்தருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கணும். சிவாய நம. குருவின் துணை.